ஹலோ ஆல், பிக் பாஸ் மலையாளம் சீசன் 7 இந்த சீசனோட 3வது ப்ரமோ வந்திருக்கு. இது வரைக்கும் வந்த ப்ரமோலையே இதுதான் வந்து ஒரு பெஸ்ட் ப்ரமோன்னு சொல்லலாம். எதனால இந்த ப்ரமோ வந்து ஒரு ஸ்பெஷலான ப்ரமோ இல்லைனா ஒரு பெஸ்ட் ப்ரமோன்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, பிக் பாஸில் கண்டஸ்டன்ஸ் யூஸ் பண்ணுற நிறைய விஷயங்கள் இருக்கு இல்லையா, அந்த ஷோ முன்னுக்கு கொண்டு போகிறதுக்காக நிறைய விஷயங்கள் பண்ணுவாங்க. அது எல்லாமே வந்து போட்டு உடச்சிருக்காங்க இந்த ப்ரமோவில். ப்ரமோட ஸ்டார்டிங்லேயே வந்து மோகன்லால் மழையில் நடந்து வராரு வித் ரெட் அம்ப்ரெல்லா. ஸோ டார்க் தீமில் இந்த ப்ரமோ நடக்குது. ஸோ முன்னாடி வந்த 2 ப்ரமோ இருக்கு இல்லையா, அதோட கண்டினியூஷன் தான். பிளாக் கலர் காஸ்டியூம் வித் ரெட் அம்ப்ரெல்லா, ஒரு டார்க்கான பேக்ரவுண்ட். இதுதான் வந்து நம்ம ப்ரமோட மெயின் கான்செப்ட். ப்ரமோ ஸ்டார்டிங்லேயே வந்து மோகன்லால் உள்ள வராரு. அதாவது இந்த கேரேஜ்குள்ளே வந்து நம்ம கிட்ட சொல்கிறாங்க, அதே மாதிரி கண்டஸ்டன்ஸ் கிட்டேயும் விளையாட வந்து ஒழுங்காக விளையாடணும், அதை விட்டு சும்மா வெறுப்பேற்றக்கூடாதுன்னு சொல்கிறாரு. இதுக்கு வந்து ஒருத்தர் ரிப்ளை பண்றாரு, "சார் நான் உங்களுடைய பெரிய ஃபேன் சார்" அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி கேட்டகரி கூட இருப்பாங்க இல்லையா? "நான் ரொம்ப பெரிய ஃபேன் சார், உங்கள பார்க்கறதுக்காக மட்டும் தான் நான் வந்து ஷோல வந்தேன்." அந்த மாதிரி வந்து சொல்லிட்டு நிறைய பேர் வருவாங்க. அவங்களுக்கான பதில் தான் வந்து இப்ப மோகன்லால் சொல்றாரு. "இத பாரு, வந்த வேலைய மட்டும் பாரு. அத விட்டுட்டு ஐஸ் போடுற வேலை வைக்காத" அப்படின்னு சொல்லிட்டு மோகன்லால் சொல்றாரு. சரி, அடுத்த டைப் ஆஃப் கண்டஸ்டன்ட்ஸ் பார்க்க போலான்னு சொல்லிட்டு போறாரு. ஸோ இதுல வந்து சும்மா அழுதுட்டே வந்து சில பேர் இருப்பாங்க இல்லையா? அவங்க அழுது எல்லா காரியத்தையும் வந்து சாதிச்சுருவாங்க. ஸோ அந்த மாதிரி பீப்புள் வந்து எல்லா பிக் பாஸ்லயும் இருக்கும். ஸோ அது மட்டும் இல்ல, எனக்கு எல்லாருமே வந்து கார்னர் பண்றாங்கன்னு சொல்லிட்டு ஒரு டைப் ஆஃப் பீப்புள் இருப்பாங்க. அவங்களுக்கும் சேர்த்து தான் வந்து மோகன்லால் சொல்றாரு. அந்த மாதிரி பீப்புளுக்கு மோகன்லாலோட ரிப்ளை என்னன்னு பார்த்தீங்கன்னா, "எதுக்குமா நீ ஒரு ஷோல இன்னொரு ஷோ பண்ற? ஸோ விக்டிங் கார்டுலாம் விளையாடாத. இந்த மாதிரி விக்டிங் கார்டு விளையாடுறவங்களுக்கு நாங்க வச்சிருக்கோம் சரியான ஆப்பு." அந்த மாதிரி வந்து மோகன்லால் சொல்றாரு. அடுத்த டைப் ஆஃப் பீப்புள் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, "ஐய்யய்யோ! சார் நீங்க விடுங்க சார். எதுக்கு சார் இதெல்லாம் வந்து பிரச்சனையா சொல்றீங்க? அவ ரொம்ப நல்ல பொண்ணு, இல்லன்னா அவங்க வந்து ரொம்ப நல்லவங்க." அந்த மாதிரி வந்து அட்வைஸ் பண்றதுக்காக நெறைய பேர் வருவாங்க. "நான் ரொம்ப நல்லவன்" அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி பீப்புளுக்கும் வந்து மோகன்லாலோட அட்வைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாரி "நான் ரொம்ப நல்லவன். அந்த மாதிரிலாம் வந்து என்கிட்ட நடிக்காத. உனக்கும் இருக்கு சரியான ஆப்பு." அந்த மாரி வந்து மோகன்லால் வந்து ரிப்ளை பண்றாரு. சரி, இவ்ளோ நேரம் கண்டஸ்டன்ட்ஸ்க்கு வந்து அட்வைஸ் பண்ணிட்டு இருந்தாரு. கடைசியில வந்து மேக்கர்ஸ்க்கும் வந்து சொல்றாரு. இந்த மாரி டாஸ்க்குன்னு சொல்லிட்டு இந்த சின்ன பசங்க விளையாடுற மாரி ஏதாவது சப்பையா டாஸ்க் எடுத்துன்னு வந்தா அவ்வளோதான் உண்டன்னு சொல்லிட்டு மேக்கர்ஸ்க்கும் ஒரு வார்னிங் குடுக்குறாங்க. கடைசியில இந்த ஆங்கருக்கும் வந்து அவரு வந்து வார்னிங் குடுக்குறாரு. அதாவது மோகன்லால் தானே ஹோஸ்ட் பண்றாரு. ஹோஸ்டிங்ன்னு சொல்ற பேர்ல வந்து ஏதாவது சேஃப் கேம் விளையாடுற, இல்லன்னா கண்டஸ்டன்ட்ஸ்க்கு வந்து சாதகமா வந்து சிங்சாங் அடிக்கிற ஏதாவது கேள்விப்பட்டேன் அவ்வளோதான் உண்டன்னு சொல்லிட்டு அவரே வந்து வார்ன் பண்ணி விடுறாரு. அதுக்கு வந்து ஹோஸ்டான மோகன்லால் வந்து, "என்னையா சொல்றீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "ஆமா, உன்ன தான் சொல்றேன். ஸோ கண்டஸ்டன்ட்ஸ்க்கு மட்டும் இல்ல, ஹோஸ்ட்டுக்கும் அதே மாரி மேக்கர்ஸ்க்கும் எல்லாருக்குமே வந்து சொல்றேன். இந்த சீசன் வந்து செமையா இருக்கணும். இந்த விக்டிங் கார்டு விளையாடுறது, சேஃப் கேம் ஆடுறது, நான் ரொம்ப நல்லவன்னு சொல்லிட்டு நடிக்கிறது, இதெல்லாம் வந்து கையில இருந்ததுன்னா, அதெல்லாம் மாத்திரு. இனிமே இந்த விளையாட்டு வேற லெவல்ல வரப்போகுதுன்னு சொல்லிட்டு சூப்பரா வந்து மோகன்லால் ஒரு வார்னிங் குடுத்துருக்காங்க எல்லாருக்குமே. இனிமே எந்த கார்டும் இங்க செல்லுபடி ஆவாதுன்னு சொல்லிட்டு மோகன்லாலோட இந்த ப்ரமோ கிட்டத்தட்ட 2.5 நிமிஷமா இருந்தது. ஒரு டீட்டெயிலான ப்ரமோ இருந்தது மக்களே. இந்த ப்ரமோ பார்க்கும்போது கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டா இருக்கு. இதுவரைக்கும் வந்த சீசன்லேயே வந்து இந்த பிக் பாஸ் சீசன் 7 மலையாளம் வந்து ஒரு பெஸ்ட் சீசனா இருக்கும்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். ஆக மொத்தத்துல நீங்க என்னதான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்தாலும் சரி, இந்த வாட்டி வந்து ரொம்பவே டிஃப்ரெண்ட்டா இருக்க போது பிக் பாஸ் சீசன் 7 சொல்லிட்டு சொல்றாங்க. எனிவே இத பத்தி உங்களுடைய ஒப்பீனியன் சொல்லுங்க மக்களே. ஸோ ஆஸ் யூசுவல் பிக் பாஸோட அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்காக என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி பிக் பாஸோட அப்டேட்டோட அடுத்த வீடியோல பார்க்கலாம்.